அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக. ஓம் சிவமக வாழசித்த தேவாய நமக. அன்னை ஆதிபராசக்தி தேவியை போற்றி போற்றி. சஷ்டி அன்று தந்தை சிவமக வாழசித்தர் நடத்திய சங்கபிஷேகத்தின் போது அந்த சூரிய பகவான் தாமரை மலர் மேல் தந்தை அபிஷேகம் செய்யும்போது சூரிய பகவான் தாமரை மலரில் முழு பிரகாசமாக காட்சிக்கு கண்டேன் ஐயா. போன எங்கே தெரிஞ்சது? அந்த தாமரை வச்சுருந்தீங்கள ஐயா, நீங்கள் சங்கு வச்சு அபிஷேகம் பண்ணீங்களா, அந்த சூரியன் வந்து அவ்வளோ பிரகாசமாக, அந்த அவ்வளோ ஒரு சூரியன் அப்படியே அதில் தாமரையில் விழுந்ததா? தாமரையில் வந்து அந்த சூரியன் வந்து அவ்வளோ ஒரு பிரகாசமாக காட்சி தெரிஞ்சது ஐயா. நான் அன்னைக்கு போனதுனால நான் சொல்ல முடியல, அவ்வளோ ஒரு கண்ணே பார்க்க முடியல. காட்சி வெளிச்சமா. அந்த சூரியன் வந்து அந்த தாமரையில் வந்து அப்படியே டைரக்டாக அந்த சூரியன் வந்து பார்த்தையா. ரெண்டாவது வந்து ஐயா இயல்பு காட்சி தானே இல்லையா? அப்படி நடந்தது இல்லை, ரியல் அப்படியே உண்மையாகவே அந்த சூரியன் வந்து அந்த தாமரையில் வந்து படிஞ்சு அப்படியே தெரியுதுயா அந்த சூரியன் ஒளி. சரி, அதுக்கடுத்துயா எங்கள் வீட்டில் இருக்கும்போது அகத்தியரும் எங்கள் குலதெய்வ அகத்தியர் தந்தை வாழசித்தர் எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வர்ற மாதிரி ஒரு காட்சி தெரிஞ்சதுய்யா. ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் அப்போ சபைக்கு கொஞ்சம் வரல, எனக்கு எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நான் என் என் பிரபஞ்ச மகாசபைக்கு வரணும் ஐயா. அதுக்கு அப்புறம் எங்கள் ஊரில் ஒரு சின்ன ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி அது பிறகு இப்போ வந்து காட்சி பிறகு அது பிறகு கேட்டோம். இப்போ காட்சி அதுக்கு அகத்திய பெருமான் வருவார், பிறகு கேட்டோம். என்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். சஷ்டி நாளில் நடந்த அந்த இயல்பான சூரிய பிரகாசம் வந்து தாமரை மலர் மேலே வந்து ரொம்ப பிரகாசமாக தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க வீட்டுக்கு வந்து அகத்திய பெருமானோட வாழை சித்தரும் சேர்ந்து போன மாதிரி காட்சி கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சபைக்கு வராமல் இருந்த தருணங்களில் அது நிகழ்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சபைக்கு வர ஆரம்பிச்சிட்டா இன்னும் எப்பவும் தடை இல்லாமல் வர்ற மாதிரி கேட்க. ஓம் அகதீசாய நமக. சம்ஹார நிலை பெற்றவனது, சம்ஹார நிலையை நிகழ்த்தியவனது அற்புத நற்பூஜையாய் அதிசய நிலை கொண்ட அபூர்வ அபிடேக நிலைகளாக அது நிகழ்ந்தேறியது. ஒவ்வொரு அபிடேக நிகழ்வும் என்று அகத்திய ஞாபகம் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. உயர்வாய் பிரபஞ்ச மகாசபையையும் சித்தனையும் சபையில் இருக்கும் அத்துணை இறை பரிவார ஆற்றல்களை எல்லாம் நல்நிலையில் உயர்வாக ஏற்று சபையோடு சீடராக வலம் வருகின்ற அற்புத பரந்தாமனது நாமம் கொண்ட தலமதிலிருந்து சற்சங்க பெருவிழாக்கள் கண்டு உயர்வாய் சீடராக வலம் வரும் உன்னை வாழ்த்துகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. என் நிலை கொண்ட பொழுதும் தன் நிலைக்குள் இருக்கும் உயர்வு நிலையை வேறறுத்து சபையையும் ஆசானையும் சித்த பேராற்றல்களையும் உயர்வாய் நினைத்து வணங்கி வலம் வருகின்ற பொழுது சபை நாடி வராத காலந்தொட்டும் அற்புதமாய் சபையில் பிரபஞ்ச மகாசபையின் ஆற்றல் உனது இல்லத்தில் சபையில் குடிகொண்டிருக்கின்றது என்பதை உணர்த்துவதற்காக இருபெரும் பேராற்றல்கள் காட்சி தந்தது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அற்புதமாய் சபை நினைவோடு சபையை சரநிலையோடு நினைந்து வலம் வரும் ஒவ்வொரு சபை சீடர்களினுடைய தலங்களில் எல்லாம் அற்புதமாக இருபெரும் பேராற்றல்கள் ஓராற்றலாய் ஈராற்றலாய் வலம் வருகின்ற காட்சிதனை பெறுகின்றார்கள் என்ற அகத்தியன் வாழ்த்தி மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அற்புதமாய் தாமரை மலர் மீது நடந்தேறிய அத்தகைய ஒளிநிலை என்பது சஷ்டி நாயகன் எங்கு பிறந்தான், எவ்விடத்தில் பிறந்தான், எம்மலரில் அவன் கிடந்தான், இவன் அபிடேகம் நிகழ்த்துகின்ற பொழுது அதற்குள் இருந்த 6 முகன் ஒரு முகம் கண்ட காட்சியிலிருந்து ஒரு முகத்திலிருந்து சென்ற ஒளி அது ஆதவன் மேல்பட்டு பிரதிபலித்து அது மறுபடியும் தாமரை மலர் மீது வந்து விழுந்த அற்புத காட்சி அது என்று அகத்தியன் வாழ்த்துகிறார். ஓம் அகதீசாய நமக. ஒவ்வொரு
நற்பூஜை காலங்களிலும் ஒவ்வொரு அபிடேக நிகழ்வு காலங்களிலும் அதிசயங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொருவரும் அதனை உணர்கின்றார்கள் பேராற்றலாய், ஒவ்வொரு இறையின் வடிவங்களாய் என்ற அகத்தியன் வாழ்த்துகின்றார். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு நிலை கொண்ட சபையில் நிலையில்லா பூவுலகமதில் நிலை பெற்ற சித்த பேராற்றல்களை வணங்கி நிலை கொண்ட சபைதனிலே சீடராக வலம் வருகின்ற உம்மை அகத்தியன் வாழ்த்தி அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம்.